உலகம் முழுவதும் சைக்கோ கொலைகாரர்கள் பலர் உள்ளனர். சிலர் போலீசின் பிடியில் சிக்கினாலும் பலர் அங்குமிங்கும் நிழலாகவே திரிந்து கொலைகளை தொடர்கின்றனர். இந்தியாவிலும் இப்படிப்பட்ட மர்மமான சீரியல் கொலைகாரர்கள் இருக்கின்றனர். இவர்களில் ஒருவர் மிக பிரபலமான சைக்கோ கொலைகாரன் ஸ்டோன்மேன். இந்த கொடூர கொலைகாரன் தூங்கும் மனிதர்களின் தலையில் கல்லை போட்டு உயிரை பறித்தான். அவர் எப்படி சிக்காமல் தப்பி சென்றார் என்பது திகைப்பையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் தருகிறது. இவர் கடைசி வரை போலீசின் பிடியில் சிக்கவே இல்லை. இந்த கொலைகாரன் எப்படி கொலை செய்தான், யாரை கொலை செய்தான், எதற்காக கொலை செய்தான்? வாருங்கள், இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வெல்கம் டு டிடெக்டிவ் கார்த்திகேயன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம். ஆயிரத்து 1985 ஆண்டு மும்பை அதிகாலை 4 மணி அளவில் அதிர்ச்சி மிக்க ஒரு கூச்சல் கேட்கிறது. கிங்ஸ் சர்க்கிள் அருகே உள்ள காந்தி மார்க்கெட் பாவோடியில் சாலையோரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண் திடீரென கண் விழித்து தன் அருகே நிகழ்ந்த கொடூரத்தை பார்த்தார். அவளுக்கு சில அடி தூரத்தில் இரத்தத்தில் தேங்கி கிடந்த ஒரு மனிதன் இருந்தார். ஒரு பெரிய கல்லால் அவரது தலை நசுக்கப்பட்டிருந்தது. அந்த காட்சியால் பெண்ணின் உள்ளம் உறைந்தது. அவள் உடனே போலீசுக்கு தகவல் சொல்கிறாள். போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்த போலீஸ்காரர்களுக்கு தல கிறுகிறுன்னு வந்து விடுகிறது. ஏன் அப்படி என்றால், சாலையோரமாக வாழ்பவர்கள் இல்லையா, இந்த ஏழைகள், வீடு இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதுவும் அவர் கொலை செய்யப்பட்ட விதத்தை பார்த்த போலீஸ்காரர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அது ஏன் தெரியுமா? அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரது தலையில் 30 கிலோ கல்லை தூக்கி போட்டு அந்த கொலைகாரன் அவரை கொலை செய்திருந்தான். அந்த பெரிய கல் தலையில் விழுந்ததும் அவரது தலையை சிதறடித்து அவர் அங்கேயே துடித்து மரணமடைந்தார். இந்த கொலை யார் செய்திருப்பார்கள் என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள் போலீஸ்காரர்கள். அவர்கள் ஆரம்பத்தில் சாலையோரமாக வசிப்பவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு பகையினால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று கூறி விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சாலையோரத்தில் இறந்தவருடைய பெயர் என்ன, அவருடைய விலாசம் என்ன, அவர் யார், என்ன செய்து கொண்டிருந்தார், எந்த தகவலுமே போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் நடந்து சில வாரங்களிலேயே மும்பையின் சியோன் பகுதியில் இதே போன்ற இன்னொரு கொலை நடக்கிறது. சாலையோரமாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவர் மீது ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு அருகில் யாருமே இல்லை. அதாவது பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குபவர்களும் கூட அருகில் யாரும் இல்லாததால் யார் இந்த கொலையை செய்தார்கள் என்று போலீசாருக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் போலீசாருக்கு உறுதியாக தெரிந்தது. சில வாரங்களுக்கு முன்பு கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் கொலை செய்தவன்தான் இந்த கொலையும் செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் கொலை செய்கிற விதம் ஒரே மாதிரியாக இருந்தது. அதனால போலீசார் இந்த 2 கொலைகளையும் செய்தது ஒரே ஆள்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஆனாலும் இம்முறை இறந்தவரின் எந்த தகவலையும் போலீசார் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்ததுதான் மும்பையை நடுநடுங்க வைத்தது. 1985 முதல் 1988 இந்த 3 வருட காலத்தில் அவன் 12 கொலைகளை செய்தான். மும்பை போலீசாரும் அவனை பிடிக்க வலை வீசி தேட ஆரம்பித்தார்கள். எவ்வளவோ முறையில் போலீசார் அவனை தேடியும் ஒரு சரியான தகவலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது மும்பை பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தியது. 1988 அதாவது இந்த கொலைகள் ஆரம்பித்து சரியாக 3 வருடங்களுக்கு பிறகு திடீரென இந்த கொலை சம்பவங்கள் நின்றுவிட்டன. இதனால் போலீசாரும் நிம்மதியான பெருமூச்சு விடத் தொடங்கினர். மும்பை மக்களும் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட ஆரம்பித்தனர். ஜூன் 1989 கொல்கத்தா ஹவுரா பாலத்தின் அருகே உள்ள ஒரு பகுதியில் அதிகாலை வேளையில் அப்பகுதி வழியாக நடைபயிற்சி சென்ற மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. நடைமேடையில் ஒரு மனிதன் தலையில் பெரிய கல் ஒன்று போடப்பட்டு கொல்லப்பட்டு கிடந்தார். அவரின் தலைப்பகுதி முற்றிலும் சிதறி கிடந்தது. அதை கண்டதும் பலருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு போலீசார் வந்து உடலை மீட்டு நடத்திய விசாரணையில் இறந்தவர் ஒரு பிச்சைக்காரர் என்றும் அவர் இறந்து கிடந்த அதே பகுதியில் கிட்டத்தட்ட அதே இடத்தில்தான் தினமும் தூங்குவார் என்றும் தெரிய வந்தது. இரவு நேரத்தில் அந்த பகுதி இருட்டாக இருப்பதால் அந்த இடத்தை அவர் தேர்வு செய்ததாகவும் குறிப்பிட்ட சம்பவத்திற்கு முன்பு அவரை பார்த்தவர்கள் கூறினர்.
இந்த வழக்கில் போலீசார் கொலையாளியை பிடிக்க பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டனர். ஆனால் கொலையாளி குறித்த ஒரு சின்ன க்ளூ கூட போலீசிற்கு கிடைக்கவில்லை. போலீசாரும் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடித்தால் கொலையாளி சிக்கிவிடுவான் என்று எண்ணி இறந்தவரின் பின்னணி குறித்து எல்லாம் விசாரித்தனர். இந்நிலையில் இரண்டாவதாக ஒரு சம்பவம் இதேபோல். நடைமேடையில் படுத்திருந்தவரின் தலை பெரிய கல்லால் சிதைக்கப்பட்டிருந்தது. அவரது உடல் மட்டுமே இருந்தது. அவரை பற்றி போலீசார் விசாரித்த போது அவரும் தினமும் குறிப்பிட்ட நடைமேடையிலேயே படுத்து தூங்குபவர் என தெரிய வந்தது. இந்த சம்பவமும் முதல் சம்பவத்தை நிகழ்த்தியவராகத்தான் இருக்கும் என்கிற ரீதியில் போலீசார் இந்த வழக்கு குறித்து தீவிர விசாரணை நடத்தத் தொடங்கினர். இந்த சம்பவத்தை செய்தது யார், என்ன காரணம் என பல கேள்விகளுடன் இந்த வழக்கின் விசாரணை நடந்தது. ஆனால் இந்த முறையும் எந்த பலனும் இல்லை. அடுத்ததாக 3வது சம்பவம், 4வது சம்பவம் என ஒவ்வொரு வழக்கையும் விசாரிக்கும் போதே அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துவிட்டன. 1989ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய இந்த கொலைகள் 6 மாதங்களில் 13 பேரை காவு வாங்கியது. இறந்தவர்கள் அனைவரும் வீடில்லாமல் ரோட்டில் படுத்து தூங்குபவர்கள். இந்த கொலைகளில் பலியானவர்களுக்கு எல்லாம் ஒரு ஒற்றுமை இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த கொலைகளில் மரணமடைந்தவர்களுக்கு உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. தொடர் கொலைகளை பார்த்ததும் கொலை செய்பவன் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவன், இரவு நேரங்களில் சைக்கோவாக மாறி ரோட்டில் படுத்திருப்பவர்களை கொலை செய்கிறான் என போலீசார் நினைத்தனர். ஆனால் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு உறவினர்கள் என யாரும் இல்லை என்பதனால் கொலைகாரன் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இதே போன்ற சில கொலைகள் மும்பையில் 1985 முதல் 1988 வரை நடந்துள்ளது என்பது தெரிய வந்தது. அந்த வழக்குகளை பார்த்தபோது கொல்கத்தாவில் எப்படி கொலைகள் நடந்ததோ அதே போலவே அந்த கொலைகளும் நடந்துள்ளன. மும்பையில் தொடர் கொலைகள் நடத்தியவன்தான் இந்த கொலைகளையும் செய்திருப்பான் என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் மும்பையில் நடந்த கொலைகளிலும் கொலைகாரன் குறித்த எந்தவித துப்பும் கிடைக்கவில்லை. நடந்த கொலைகளை கண்ணால் பார்த்த சாட்சிகள் இல்லை. கொலை செய்ய முயற்சி செய்து அதிலிருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்களும் இல்லை. கொலைகாரன் குறிவைத்த அத்தனை கொலைகளும் வெற்றிகரமாக மட்டுமே முடிந்துள்ளன. கொலைகாரனை பிடிப்பதற்காக எந்த ஒரு தடையும் கொலை நடந்த இடங்களில் கிடைக்கவில்லை. இதனால் போலீசாருக்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கொலைகாரனை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறினர். மொத்தமாக மும்பையில் 12 கொலைகளும் அதற்கு பிறகு கல்கத்தாவில் 13 கொலைகளும் ஆக மொத்தம் 25 கொலைகளை செய்து முடித்திருந்தான் இந்த ஸ்டோன்மேன். 1989 வரையிலும் அதற்கு பிறகு ஆண்டுகள் உருண்டோடின. இதுபோன்று கொலை சம்பவங்கள் இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் நடக்கவில்லை. அதனால் இந்திய போலீசார் பெருமூச்சு விட்டார்கள். அவர்களின் நிம்மதி ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. 2003ஆம் ஆண்டு மும்பையிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோலாப்பூரில் ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கிறது. சாலையோரமாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரியவரின் மீது யாரோ ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு கொன்றிருந்தார்கள். கோலாப்பூர் போலீசாருக்கு அப்போதே சந்தேகமாயிற்று. மீண்டும் ஸ்டோன்மேன் வந்துட்டானோ என்று. 1989இல் கல்கத்தாவில் நடந்த ஸ்டோன்மேன கொலைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து மும்பை அருகே உள்ள கோலாப்பூரில் இப்படியான ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது. உடனே தீவிரமான விசாரணையில் இறங்குகிறார்கள். இது அதே ஸ்டோன்மேன் தான் இந்த கொலைகாரனா, அல்லது ஸ்டோன்மேன் கதையை படிச்சுட்டு கேள்விப்பட்டு வேறொரு கொலைகாரன் இதே மாதிரி கொலைகளை செய்தானா என்று விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அடுத்த சில மாதங்களில் கோலாப்பூரில் இது போன்ற 10 கொலைகள் நடந்தது. போலீசார் அதை யார் செய்தார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து இந்த கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் திடீரென அவை முழுமையாக நிறுத்தப்பட்டுவிட்டன. 2016ஆம் ஆண்டு மீண்டும் மேற்கு வங்கத்தில் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. பார்க்ல நைட்ல தூங்கி கொண்டிருந்தவர் மீது ஒரு பெரிய கல்லை தலையில் தூக்கி போட்டு யாரோ கொலை செய்திருக்கிறார்கள். உடனே கொல்கத்தா போலீசார் மீண்டும் ஸ்டோன்மேன் இங்கு வந்துவிட்டான் என்று சொல்லி பயங்கரமான தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த ஒரு கொலைக்கு பிறகு எந்தவிதமான கொலை சம்பவமும் நடக்கவில்லை. இன்று வரை இந்த ஸ்டோன்மேன் கொலைகாரன் யார் என்று எந்த மாநில போலீசாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவே கொடுமையிலும் கொடுமை. ஆனாலும் சில ஆண்டுகளுக்கு நடைமேடையில் வசிக்கும் மக்கள் மத்தியில் இந்த கொலைகாரன் குறித்த பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. பலர் இரவு நேரங்களில் தூக்கத்தை மறந்து தங்களை காத்துக்கொள்ள இரவும் முழித்து கொண்டே இருக்க துவங்கினர். அதன் பின்னர் இவ்வாறான கொலை சம்பவங்கள் நடக்கவே இல்லை. இதற்கிடையில் போலீசாரும் பல கோணங்களில் விசாரணை நடத்தியும்
கொலைகாரன் அல்ல, கொலை செய்தவன் இவனாகத்தான் இருக்கும் என நினைத்து கூட யாரையும் சந்தேகம் கூட பட முடியவில்லை. இந்நிலையில் இந்த கொலைகாரன் ஏன் கொலை செய்கிறான் என்பது குறித்து மக்கள் மத்தியில் பல காரணங்கள் பேசப்பட்டது. அதில் முக்கியமான காரணம் இது ஒரு குறிப்பிட்ட பழங்கால வழக்க முறையாகும். அப்பகுதியில் பழங்காலங்களில் வாழ்ந்த மக்கள் தங்கள் கடவுளுக்கு நரபலி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். பின்காலங்களில் இதற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் இந்த பழக்கம் நிறுத்தப்பட்டது. இந்த பழக்கம் நிறுத்தப்பட்டதற்கு அப்பொழுது மக்கள் மத்தியில் பெரும் கோபம் இருந்தது. இதில் யாரோ ஒருவர்தான் இப்படி தெளிவாக திட்டமிட்டு தங்கள் கடவுளுக்கு நரபலி கொடுப்பதற்காக சொந்தம் எனச் சொல்லிக்கொள்ள ஆட்கள் மற்றும் ஆதரவு இல்லாதவர்களாக பார்த்து கொலை செய்கிறார்கள் என பேசப்பட்டது. ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை. இந்த டிடெக்டிவ் கார்த்திகேயன் எபிசோடை பார்த்ததற்கு நன்றி. இந்த மர்மத்தை திறந்ததில் உங்களுக்கு ஆச்சரியம் இருந்ததா? அப்படியானால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள், என்ன மேம்படுத்தலாம் என்ற உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் தான் எங்கள் க்ளூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.